அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 8 வீடியோஸாக 1 by 1 நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸை வச்சு ஒரு பிளைன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, அப்படி கட் பண்ணுறதுனால நமக்கு அளவு ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா விஷயங்களுமே பார்த்துருந்தோம். அதே மாதிரி நேர் கட்டிங் வச்சு கிராஸ் கட்டிங் போட்டால் எந்தெந்த அளவுகளில் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலோட அந்த வீடியோ நம்ம ஒரு 8 வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 ப்ளவுஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம சாரியோட அட்டாச்சாக வரக்கூடிய ப்ளவுஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வெயிட்லெஸ் சாரியோட ஒரு ப்ளவுஸ் தான் இது. அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரேப் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மெட்டீரியல். இதுவும் நமக்கு கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத்து. இப்போ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு நான் 2 ப்ளவுஸுமே நான் ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும்தான், லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் பீஸில் போட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டையுமே நான் ஒன்றா போட்டு நான் கட் பண்ணுறேன். ரெண்டுமே ஒரே அளவுக்கு ஸ்டிச் பண்ணக்கூடியது தான். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மல் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதாவது லைனிங் இல்லாத ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கும் நமக்கு வந்து பெருசாக ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவும் வராது. பட் இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ஓகேங்களா? அது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதும் கிராஸ் கட்டிங் தான் நம்ம வந்து போட போகிறோம். அளவு ப்ளவுஸ் மட்டும் இது வந்து நார்மல் ப்ளவுஸு. ஸ்டிச் பண்ணக்கூடியது வந்துட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம இப்போ லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சில நேரங்கள் சரியாக வந்து வராது. அப்படி லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம சரியாக அது வந்து எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெட்டீரியல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் 2 ப்ளவுஸுமே நான் சேர்ந்த மாதிரி கட்டிங் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ப்ளவுஸ் பிட்லேயுமே பேக் சைடு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் 2 ப்ளவுஸும் ஒன்றா கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபோல்டிங் சைடு, ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நமக்கு ஓப்பன் சைடாக நமக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ளவுஸ்னாலும் நம்ம இந்த மாதிரி தான் கட்டிங் போடுவோம். இப்போ ரெண்டுமே ஒன்றா வச்சு கட்டிங் போடுறதுனால இந்த ஃபோல்டிங் சைடு வந்து 2 ப்ளவுஸ்லேயுமே கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம கீழே வந்து எட்ஜஸ் இருக்கும். அந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சுங்கிறது விடுவோம். இது வந்து நார்மல் ப்ளவுஸுக்கும் அதே தான், லைனிங் ப்ளவுஸுக்கும் அதே தான். பட் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நம்ம வேறு டைப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நார்மல் ப்ளவுஸில் அப்படியே மடித்து தைச்சிருவோம். லைனிங் ப்ளவுஸ்லையும் நம்ம அந்த மாதிரி மடித்து தைக்கலாம். ஓகேங்களா? கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே இப்போ நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மேலே இந்த ஷோல்டர்லேருந்து பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மேலே ஷோல்டர் ஜாயின் நேரு கரெக்டாக வந்து வச்சுட்டு கீழே நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 13 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் ப்ளவுஸோடைய உயரம். அப்போது இந்த ப்ளவுஸோட உயரத்தை 13 இன்ச் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணலாம். இப்போது கீழே கட் பண்ணுறதுக்காக, அதாவது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்ட 1.5 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த 13 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. ஓகேங்களா? அப்போ 13.5 இன்ச்சுக்கு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம்.
ஓகேவா. இதே 13.5 இன்ச் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படியே ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கட்டிங் லைனு, இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். ஓகேங்களா. இது வந்து 1/2 இன்ச்சுங்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. அடுத்தது வந்து நமக்கு ஷோல்டர் வந்து வேணும். இதோட அளவு வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆம்ஹோல் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து இங்கே ஒரு சைடில் வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஜாயின் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே ஸ்லீவும் பாடி பீஸும் அட்டாச் ஆகிருக்கிற இடம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே மடித்து தைக்கிற பகுதி. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைனு. மேலே 1/2 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்காக நமக்கு வேணும். இதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ 7.5 இன்ச் இருக்குது. மேலே ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நமக்கு 8 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 8 இன்ச்சுங்கிறத கொஞ்சம் இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. இதையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துருங்க. இதுதான் நமக்கு ஆம்ஹோலோட உயரம். இப்போ மேலே இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. டோட்டலாக 13.5 இன்ச் வச்சுருந்தோம். இந்த 13.5 இன்ச்சில் கீழே 8 இன்ச்சு போக மேலே வந்து நமக்கு 5.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இதுதான் இந்த ப்ளவுஸோடைய ஆம்ஹோல் உயரம். ஓகேங்களா. அடுத்தது நெக்குக்கு வந்து இது வந்து இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியில் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட்டையும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுருங்க. இங்கே வந்து பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்துடைய 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் ஒன்றா வந்து வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு முதுகு பக்கம் வரக்கூடிய சென்டர் நெக்கை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.25 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. இப்போ 6.25 இன்ச் அப்படிங்கிறத இங்கே கீழே இருந்து மார்க் பண்ணணும். இது வரைக்கும் இருக்கக்கூடியது இது ரெடி அளவு. இதுக்கு மேலே இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறது வேணும். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு. ஓகேங்களா. இது வந்து நமக்கு ரெடி அளவு. இது வந்து நமக்கு கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம நெக்கோட உயரம் மார்க் பண்ணிட்டோம். நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். ஆம்ஹோல் உயரம் மார்க் பண்ணிட்டோம். முழு உயரமும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் வந்து எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து நெக்கு வித் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடு நல்லா நீட்டாக எடுத்து வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் நெக்கில் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கே இருந்து இப்போது இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 9.25 இன்ச் இருக்குது. இழுத்தா 9.25 இன்ச் இருக்குது. அதே நேரு நீங்கள் இந்த கழுத்துலேருந்து கீழ்ப்பக்கம், கழுத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆம்ஹோல் வரைக்கும் இல்லாமல் கழுத்து வரைக்கும் இங்கே சைடில் வந்து கிளாத்து மடிஞ்சிருந்தது அப்படின்னா அதெல்லாம் வெளிப்பக்கமாக கரெக்டாக வந்து எடுத்து விட்டுருங்க. ஸ்டிச்சஸ் வந்து பிரித்து விட்டுருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வரைக்கும் எடுக்கும்போது நமக்கு 9.25 இன்ச்சு நல்லா இழுத்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 9.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. இந்த 9.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். அதே இதுதான் நமக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கும்போதும் நமக்கு அதே இதாக தான் வரும். இந்த லைன் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் அளவுக்கு வெளியில் தள்ளி வருது. இல்லை சரியான அளவு வேணும் அப்படின்னா இப்போ அதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துலையும் உள்பக்கம் வந்து இப்படி மடங்கி இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் சரியாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நமக்கு ஒரு 2x2 ப்ளவுஸுங்கிறனால அது இழுக்க வரும். அதனால நீங்கள் இழுக்காமல் நான் வந்து கரெக்டாக வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. எடுத்து போட்டுட்டு எங்கேயுமே இழுக்காமல் நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் வச்சு பாருங்கள். அதே 9.5 இன்ச்சுங்கிறது இருக்குது.
நம்ம இதை வந்து என்ன செய்யணும், மார்பு சுற்றளவாக நம்ம வந்து எடுக்கணும். கழுத்து பகுதியோட சென்டர்லேருந்து இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் நமக்கு 9.5 இன்ச் இருக்குது. அந்த 9.5 இன்ச் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும், மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இதுதான் நமக்கு இந்த ஸ்டிச்சிங் லைனு, இது வந்து நமக்கு கட்டிங் லைனு. நம்ம இதுலேயே கூட மார்க் பண்ணிக்கலாம், ரெண்டுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வராது. ஓகேங்களா? இங்கே சென்டர் எடுத்துட்டோம் இல்லையா, இந்த சென்டரில் இருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க. இங்கே கீழே இந்த கழுத்து பகுதி முடிகிற வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா 8.75 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை அப்படியே இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முதுகு பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த ரெடி அளவில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டது. இங்கே வந்து வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுட்டே வந்து வாங்க. இப்படியே எடுத்து வைக்கும்போது சரியாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும், நம்ம இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து இது வந்து நமக்கு ரெடி அளவு. இந்த ரெடி அளவு வர்ற இடத்துல எங்கே வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் நமக்கு கழுத்து வெட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது தான் இது வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பகுதிக்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி இந்த நெக்கோட ஷேப்பும் நமக்கு சரியாக இருக்குது. அப்போ இதுக்கு மேலேயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வருது, நான் ஒட்டியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை கரெக்டாக இந்த நெக்கை வந்து இப்படி எடுத்து வச்சு இங்கே ஒரு மார்க்கும் இங்கே ஒரு மார்க்கும் போட்டுக்கிறேன். இது வந்து இப்போ இந்த நெக்கோட அளவுலேயே நான் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு என்னது, ரெடி அளவு. இது வந்து நெக்கோட ரெடி அளவு. நம்ம கட்டிங் லைன் இதுக்கு வெளியில் ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? வெளியில் போட்டிருக்கிறது தான் நமக்கு கட்டிங் லைன், உள்ளே இருக்கிறது நமக்கு ஸ்டிச்சிங் லைன். இந்த மாதிரி நம்ம கழுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2.25 இன்ச் அப்படிங்கிறது கழுத்து வெட்டு பாகம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நமக்கு 2.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ கழுத்து வெட்டு கண்டுபிடிச்சிட்டோமா? சின்ன ஷோல்டருக்கு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த கழுத்தோடைய 2 ஷோல்டரையும் சரியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் 2 ஸ்லீவ்லேயுமே சரியாக இருக்கா, 2 ஷோல்டருமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதோட அளவு வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இங்கேருந்து இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. வெளியில் 1/4 இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் இப்படி வைங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங்க்கு வச்சுட்டு இங்கே வந்து இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கழுத்து வெட்டு பாகம் வந்து 2.25 இன்ச்சு, ஸ்டிச்சோட 2.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சின்ன ஷோல்டருங்கிறது 2 இன்ச்சு, இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து 2.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். இப்போ டோட்டலாக வந்து நமக்கு 5 இன்ச்சு அப்படிங்கிறது மொத்த ஷோல்டர். இதை இந்த லைன்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு அப்படிங்கிறத இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுங்கிறத வரையணும். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இப்போ நமக்கு இது மொத்தமாக நமக்கு எவ்வளோ இருக்குது, 5.5 இன்ச் இருக்குங்களா, இந்த 5.5 இன்ச்சில் பாதி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி பாதி வந்து மடித்து மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து இதுக்கு நம்ம ஒரு ரவுண்டு வந்து இப்படி வரையணும். இப்போ இது வரைக்கும் இப்படி வந்து போடாமல் கொஞ்சம் இப்படி உள்ளே வந்து இப்படி வரணும். இப்போ நான் சும்மா தோராயமாக உங்களுக்கு இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு கீழே தான் நீங்கள் இந்த கர்வ் லைன் வந்து எடுக்கணும். இப்படி எடுத்து இங்கே போகும்போது இந்த மார்பு சுற்றுலா மார்க் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கர்வ் லைனை வந்து என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். இங்கே வரைக்குமே இப்படி வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து அப்படி வரக்கூடாது. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் போடணும். நீங்கள் இங்கேருந்தே இப்படி தள்ளி போயிட்டீங்கன்னா இந்த அகலம் வந்து போயிடும். இப்போ ஷோல்டர் இங்கே இருக்குன்னா இந்த ஷோல்டருக்கு கீழே கொஞ்சமாவது ஒரு 2 இன்ச்சுக்காவது
இது நேராக இப்படி வந்து இப்படி வளைஞ்சு போகணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் சரியாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே கர்வ் லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்கும். நமக்கு கைப்பக்கம் ப்ளவுஸில் வந்து சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி கீழே வந்து தான் நீங்கள் இந்த கர்வ் லைன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வளைவு வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சரியாக வந்து எடுத்து வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த ஸ்கேலை வந்து நான் இந்த ஜாயிண்ட் நேரு கீழே ஸ்ட்ரைட்டாக இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இப்படி வைக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே மிஸ்டேக்காக தான் வந்து வரும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா? இது நேரு ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இங்கே இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சைடு இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் இருந்து இந்த ஜாயிண்ட், இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் நீங்கள் இந்த கார்னர் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் எடுக்கணும்னு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கில் நான் இதை சொல்லியிருக்கேன். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணது 1.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு 1.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக எடுத்து போட்டுட்டு இங்கே மேலே ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து அப்படியே நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து எடுக்கணும். இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து இப்படி எடுக்கக்கூடாது. கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் நேருக்கு இந்த டேப்பை வந்து வச்சுட்டே வாங்க. அது மாதிரி இந்த பக்கம் உள்பக்கம் சுருக்கம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இதை வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு 8.25 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது 8.25 அப்படிங்கிறது நமக்கு ஒரு 8.5 இன்ச்சு இருந்தால் கூட ஒன்றும் தவறில்லை. இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது நம்ம இங்கே மார்க் பண்ணோமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சும்மா ரஃபாக போட்ட ரவுண்டு இங்கே வந்தது. இப்போ இது நேருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ இங்கே இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே செக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 8.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இப்படியே விட்டுடலாம். 1/4 இன்ச் அதிகமாக இருக்குது, நம்ம குறைக்கணுமா வேண்டாமாங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இன்னும் சிலர் வந்து இங்கேருந்து அளவு வந்து எடுத்து பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு தானே இங்கே உள்ளுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் போயிடுது. நம்ம இங்கேருந்து தானே அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? இப்போ நமக்கு அந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது கம்மியாக தான் வருது. இப்போ நம்ம மேலேருந்து அளவு வந்து பார்க்கும்போது 8.5 இன்ச் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து அளக்கும்போது நமக்கு 8 இன்ச் இருக்குது. இப்போ நீங்கள் கீழே இருந்து அளந்து பார்க்குறீங்க. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து அளந்தீங்கன்னா நம்ம போட்ட லைன்லேயே வந்து நீங்கள் இதை அளந்து பார்க்கணும். இதுவே நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னா மேலே எப்படி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விடுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சை விட்டுருங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, மேலேயும் 1/2 இன்ச்சு. இதை ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு நீங்கள் இப்படி வந்து அளந்து பாருங்கள். 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் அப்படியே அளந்தீங்கன்னா நமக்கு அதே 8.5 இன்ச்சு தான் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஒன்று நீங்கள் இந்த லைன்லேயே அளந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுறீங்கன்னா இங்கேயும் 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் இதை வந்து அளந்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வெளியில் இது வந்து மார்பு சுற்றளவு. இதுக்கு வெளியில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி லைன் போட்டு இங்கேருந்து இதை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்து நமக்கு சரியான அளவில் கட் பண்ணோன்னா லைட்டாக அப்படி சாய்வாக வரும். பட் நம்ம சைட்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டோம். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்தோம். அப்படியே மேலே போட்டும் நம்ம சில அளவுகளை செக் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.